Hi, hello guys, how are you all? Dragon Tamil movie that has released today, February 21. ஆன் த ஃப்ளோவில் சோஷியல் மீடியா கலவரங்கள் என்ன மீம்ஸ் என்னங்கிறத பார்த்து மேபி ஒரு ஃப்ளோவில் ஏதாவது வருது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ட்ராகன் த சர்ப்ரைஸ் கேமியோ அட் த எண்ட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட், நாட் அ பிக் ஸ்டார் பட் அ பிக் கனெக்ட் டு த பிரதீப் ரங்கநாதன். ஆமாம், அந்த சர்ப்ரைஸ் கேமியோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது வேறு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மொமெண்ட் எனக்கு வந்து இதெல்லாம் தியேட்டரில் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஓடியில் போட்டுனா கனெக்டே ஆகுது, ஒரு மாதிரி என்னடா படம் எப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தியேட்டர் மெட்டீரியலாக தியேட்டர் டெய்லர் மேடாக தான் அந்த படத்தை ரொம்ப பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ராம்காம் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா மேபி இன்னும் பெட்டராகவே சேலாக இருக்கும். வி டோன்ட் ஹாவ் டு செல் இட், த ஃபிலிம் கேன் செல் இட் செல். அந்த ஒரு மோடு இருந்திருக்கும். அங்கே தான் லைட்டாக மிஸ் ஆகிருக்கு. நாட் அ பிக் ஸ்டார் பட் பிக் டு பிரதீப் ரங்கநாதன். எப்பயாச்சும் பங்க் அடிச்சா தப்பு இல்லை, நாளைக்கு தியேட்டரில் பார்க்கலாம்னா அவர் படத்தை பங்க் அடிச்சு பார்ப்பாங்க. நம்ம இருக்கு போட்டிருக்காரு. நைஸ் வே ஆஃப் மார்க்கெட்டிங். Dragon team announced today that once again Pradeep Ash with AJ's converting in 2027 after STR 51. Dragon, don't miss the first 10 minutes of the movie. A good boy turned into a bad boy. Last 20 minutes climax portion will give a good social message. Third blockbuster of the year. நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்ல. தானா வாரணமாயிரமா இல்ல என்ன குஷியா இல்ல மியூசியம் இருக்கா. அதாவது அவ்வளோ பேர் போட்டு அடிக்கும் போது மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைலண்டா கேட்டுட்டு அது டான்னு மறைச்சிட்டாங்க. மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நடிக்கிற ஆக்டர் சொல்ல 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 இது இல்ல கேட்க இது ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ரைட்டர், அவரே ஒருத்தர் ஏமாத்திருக்காரு. பாஸ் விட்டு பேசுவா, நம்ம பூந்து விளையாடலாம். ஆனா நான் பாஸ் விட்டு பேசுனதுல இவன் ப்ரோ அதெல்லாம் வந்து வைப் ப்ரோ. சொல்லுங்க என்ன மாதிரியான ஒரு படம்? கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன்றீங்களே. திரும்பவும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். இன்டர்வியூல ஃபுல்லா இதா கேட்டுட்டு காப்பி பேஸ்ட் தானே. ட்ரெய்லர்ல நாங்க காமிச்சது 10% கதை தான். மீதி எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரு முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி மறைச்சு வச்சிருக்கோம் ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ஆயுத பூஜைக்கு தான் எடுப்பாங்க போல இருக்கு பூசணிக்காய். பூசணிக்காய் என்னன்னா டான்டு எனக்கு தெரிஞ்சு மண்ணுக்குள்ளேயே பூசணிக்காவை பறிச்சுட்டாரு. இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, நீங்க இந்த இடத்துல வெடிக்கணும், எரிமலையா வெடிச்சு என்னவே கதை. எவ்வளவு அடிச்சாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது டான்டோ. நான் வந்து மக்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க நான் ஒண்ணு சொல்றது புரியுதா? இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்கயா, இப்படி இருக்கும் அந்த படம், அப்படி இருக்கு அந்த படம் அப்படின்ற ஒரு ஹிண்டாவது கொடுங்க. சரிங்க, டான் என்ன கதை? டான் வந்து அதை பார்த்து எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு டைரக்டர் கிடையாது பிரதர், உங்களை நாங்க டைரக்டரா கூப்பிடல. இங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க டைரக்டரா வந்திருக்கலாம், ஆக்டரா வந்திருக்கலாம். நீங்க எங்க ஃப்ரெண்ட், நண்பனா கூப்பிட்டுருக்கேன். சொல்றேன் படம் அது. ஆமா அதுவும் சொன்னாங்களே கமெண்ட்ல. காலேஜ் இன்ஜினியரிங்கே மாத்தணும்னு நினைக்கிற ஒரு பையன், அவனை எதுக்கு ஒரு ஸ்டாஃப் சத்யராஜ் சாருக்கு பதிலா இங்க சரியா படிக்கலன்னா நான் தான் ஜீவா. யாரு அந்த படத்துல சரியா படிக்கிறது? அப்ப நீ என்ன இது விஜய் வசந்த் தூக்குமாரி பாட்டு பாடுங்க. நானா ஸ்ரீகாந்த் போட்டோ எடுக்க போயிட்டேன். இவர் யாரு சைலன்சரா? சொல்லுங்க உண்மையில என்னதாங்க கதை? நான் கதைன்னு ஆரம்பிச்சாலே பால இல்ல நான் பாத்துக்கிறேன். ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ். மூக்குல வைக்கலாமா? உள்ள கூட விட்டுக்கலாம். டிராகன் வந்துட்டு அவருக்கு சீன் சொல்லும் போது யோசிக்கல, ரெஜிஸ்டர் பண்ணும் போது யோசிக்கல. நாங்க பேசவே மாட்டோம், நீங்களே டக்குன்னு முடிச்சுட்டா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. டிராகன் தெரியாதரமா பாம்பு கூட போட்டுறாதீங்க. வச்சுட்டு அப்புறமாவது பேசுங்க. இல்ல அவரு ஏதோ எமோஷனலா பேச போறான்னு நினைக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் அழுது வச்சிடுறேன். எனக்கு தனியா இன்செட் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பிஜிஎம் போடவா? அது போடாதடா, நான் பிஜிஎம் போடு. நீங்க போட்ட பிரஷர்ல கதையே மறந்துட்டா. என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கடா. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன். இதே மாதிரி இருடா, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இப்படியே இருடா. உனக்கு வெற்றிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு. ஆக்சுவலாக ஐ நோ தட் யூ ஆர் a very good hearted fellow. Actually I know that.
Dragon director Ashwath reminds me here Murugas how he calls his team of assistant directors on stage and introduces them. What a fine gesture by an young director. Like a Dragon, one of the best intro block of recent times. It's not a fantasy plot or something, but the twist is really unexpected. Appreciate that the team has kept on. And Pradeep Ranganathan, Michigan. Good one. ஆக்சுவலி இந்த 2-3 பிளாக்லாம் டானை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிச்சு, அதை நம்ம தவிர்க்கவே முடியல. டான்கிற ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. இன்ஃபேக்ட் மிஷ்கின் அது சூப்பராக பண்ணியிருந்தாரு. டானில் எந்த அளவுக்கு எஸ்.ஜே. சூர்யா சூப்பராக பண்ணாரோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு ஃபேஸ் என்னால் கொடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு டேரக்டர் மிஷ்கின். அது ரொம்ப அழகாக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டேரக்டர் அஸ்வத். ஸோ இது எல்லாத்துக்குமே நல்ல கிரெடிட். இந்த காஸ்ட்டாக ரொம்ப அழகாக ப்ளேஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. பிரதீப் ஒன் லைஃப் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். இந்த மாதிரி நல்ல விஷயம் நிறைய இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. நம்ம எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன், நியூ மினிமம் கேரண்டி யங் ஸ்டார் இஸ் பார்ன் டு கோலிவுட். நான் ஹீரோங்கிற கிரெடிட் தான் கொடுத்தேன். சில பேர் ஸ்டார்ஹுட் லெவலில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஹீஸ் இன் அ வே ஹீஸ் மேக்கிங் பேமெண்ட் டுவர்ட்ஸ் ஸ்டார் பான் தான் நான் நினைக்கிறேன். இஸ் அ ஸ்டார் தான். பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணி பிளாக் பஸ்டர் கொடுக்குற சொல்லித்தரேன். ட்ராகன், ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன். இன்னும் இந்த ட்ராகன் வருது. வாட் இஸ் சக்ஸஸ்? சி திஸ் வீடியோ நோ எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் ஹிம் தட் சவுண்ட் ஆஃப் பிரதீப் என்ட்ரி இன் ட்ராகன். போய் பார்த்துருவோம். லவ் டுடேவோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் வந்து நான் ஏறுறேன், எப்படி இருக்கேங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு. கேவலமாக இருக்கேன்னு வந்து க்ரௌட்லேருந்து கத்துனாங்க. கேவலமாக இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப இது இல்லை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் வந்து எனக்கு இப்போ நான் டோட்டலி கான்ஃபிடென்ஸு. என்ன மேட்டர்னா, கொஞ்ச நாள் மேபி அப்பியரன்ஸ்க்கு பார்த்தவங்க உங்ககிட்ட பேசினா அதுக்கு மேலே வந்து தில் ஸ்டார்ட் சீங் த பர்சன் இன் யூ மோர் தென் த அப்பியரன்ஸை தாண்டி போயிடும். அவங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் நீங்கள் அப்பியரன்ஸ் பார்ப்பீங்க, பேசிட்ட பிறகு அந்த பர்சன் யாருன்றதை பார்ப்பீங்க. when people started hearing my speeches or interviews and they started liking me as a person. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட். இதுக்கு முன்னாடிக்கு நான் ஆன்சர் சொல்லணும்னா சொசைட்டியோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு ஒன்று அவ்வளோதான். டீச்சர் asked me not to write stories like that, so I made into my profession. Dragon booking soap. This is just unit test main exams I used to study well. நல்ல ப்ரொமோஷன் பயங்கரமாக போய்கிட்டு இருக்காங்க. Dragon, while Vijay Sudha has taken care of the first half, second half of the film was taken care by Harshad Khan. Especially Harshad Khan as Scooty Dragon, comical portions were worked well, a promising welcome to the big screen. ஒரு நல்ல அட்டம்ப்ட், டெஃபினெட்லி அதுக்கான டியூ கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். Dragon is 10,000 times better than Dawn shit. First 15 minutes into Dragon, Dawn is 10,000 times better than this shit. யாருச்சு நீங்க சவராஸ்ல இப்படி பார்த்துருக்கீங்க. ஆக்டர் டைரக்டர் பிரதீப் ஒன் லைஃப் ஃபார் அ பிரைட்டர் ஃபியூச்சர் ஆஃப் கோலிவுட். டிராகன், தனுஷும் நான் தான், வெற்றிமாறனும் நான். ஏய் ஓகே, இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியா கலவரங்களில். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி இந்த படத்தில் நான் மூவியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓவராலாக இந்த மூவி இட்ஸ் டெஃபினெட்லி ஒன் டைம் வாட்ச். இதுதான் என்னால் திரும்ப சொல்ல முடியும். எனக்கு அது வந்து மேபி ஐ ஃபீல் திஸ் மூவி கேன் பி என்ஜாய்ட் இஃப் யூ வாட்ச் இட் வித் அ க்ரௌட். அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமா எனக்கு ஜெனினா தெரியல. இது மட்டும் வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகிறதோட இதோட ரேஞ்சு லீகே இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும், பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். திஸ் இஸ் மை ராண்ட். இதுதான் டிராகன் தமிழ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு யூஸ்வலான பிஆர் ஃபிலிம், பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிம், இன்கேஸ் இஃப் யூ டிடன்ட் கேட்ச் இட். ஸோ இத்துடன் இந்த ஸ்ட்ரீமை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஸ்ட்ரீமை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த தடவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கூடவே ரிலீஸ் ஆன நிலவுக்கு என் மேல் நடிக்கும் அப்படிங்கிற படத்தையும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பார்த்து உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறேன். அண்டில் தென் டேக் அப் பை, see you all. இன்னொரு நல்ல ஸ்ட்ரீம் உங்களை சந்திக்கிறேன். பாய், பீஸ்.